ஹாய், குட் மார்னிங். டே ஏன்டா காலங்கத்திலேயே எங்களை விருப்பத்தி பார்க்குறீங்க? அதாவது ஒன்றும் இல்லைங்க, நான் நார்மலாக ரீல்ஸ் பார்க்குறாள் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க, பணம் ஏதோ எடுக்க சொல்லி ப்ரெசன்ட் சொன்னாங்க. கனிக்கிட்ட போய் ரம்யா பேசியிருக்காங்க, கனி வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரம்யா என்கிட்ட வந்து உள்ளே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் என்கிட்ட பணம் எடுக்க சொன்னது உண்மை. அதே ப்ரெசன்ட் 6ஆம் தேதி மத்தியானம் 1 மணி போல் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருந்தாரு. ரம்யா பணம் எடுக்க வேணாம், அது டீல், அது போல் அதை விட்டுரு வேணாம் அப்படின்னு அவர் சொன்னது உண்மை. அதனால தான் வந்து உள்ள எதுவும் அதை பற்றி பேசலை. இன்னொன்று, நான் வந்து தெளிவாக சாண்ட்ரா கிட்ட வெளியில் பீன் பேக்கில் உட்காந்து சொல்லியிருந்தேன். பிரச்சனைனா பணம் எடுக்க சொன்னார் சாண்ட்ரா, என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனாக வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம், ஏன் பிரச்சனை அப்படி சொன்னார்? ஏன் பிரச்சனை பணம் எடுக்க வேணான்னு சொன்னார்? ஏன் சொன்னார்? நான் பிரச்சனைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே, இன்றைக்கி என்னடானா இன்டர்வியூலலாம் நான் பணம் எடுக்கிற மைண்ட்லேயே இருக்கல, எனக்கு அந்த மைண்டே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல. எனக்கு பாருங்க, எனக்கு அவங்க பற்றியோ இவங்க பற்றியோ பேசி இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, சரியா? நான் அவங்க பற்றி பேசி இங்கே நல்லவளும் அவளை, இவங்க பற்றி பேசி கெட்டவளும் அவளை. நான் நானாக இருக்கேன், நானாக மட்டும்தான் இருக்கேன். நான் எப்பவும் போல் நான் என்னமோ அது போல் நான் இருக்கேன். தயவு செஞ்சு சொல்கிற ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், உங்களுக்கு யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஒருத்தங்களை கீழே தள்ளி விட்டு ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? யாரோ 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இந்த விஷயத்தில் எதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன்னா, இந்த விஷயத்த நான் சாண்ட்ரா கிட்ட சொல்லி சாண்ட்ரா அதில் சொல்லியிருக்காங்க, ரம்யா அதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நான் தெளிவாக சாண்ட்ராகிட்ட சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தில் எப்போ பாரு யார் பற்றியாச்சும் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. இதில் யாரோ 2 பேர் கமெண்ட் வேறு பண்ணியிருந்தாங்க. தைரியம் இருந்தவங்க அந்த கமெண்ட்டை அந்த ரெக்கார்டை வந்து நீ வெளியில் விடு, அப்போ தான் நாங்கள் நம்புவோம், இல்லைன்னா நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படி இப்படின்னு போட்டிருந்தீங்க. நான் அந்த ரெக்கார்டை நான் ஸ்டோரியில் போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்க எல்லாம் தாராளமாக பார்த்துக்கலாம். நிறைய பேர் என்னை பற்றி நிறைய நெகட்டிவாக பேசியிருக்காங்க, பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. எதை பற்றியும் நான் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் விட்டு கேட்டதும் கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த நான் எதுக்கு பேசுகிறேன்னா, 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டி, 2 பேரும் சாண்ட்ராவாக இருக்கட்டும் பிரச்சனாக இருக்கட்டும், 2 பேரும் உட்காந்து எல்லாரை பற்றியும் இன்டர்வியூவில் பேசுகிறாங்க. எல்லாரும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க தான், யாரும் எல்லாரை பற்றியும் உட்காந்து தப்பாக பேசினதே கிடையாது. இவங்க 2 பேரும் எல்லாரை பற்றியும் தப்பாக பேசுகிறாங்க தான். நான் ஆணி வச்சு அடிச்சிருவேன்னு சொன்னார், அதை போய் கேட்டதுக்கு நான் சொல்லவே இல்லை, நீ வந்து கமெண்ட் ட்ரோலை பார்த்து கேட்காத ரம்யா, ஃபுல் வீடியோ பார்த்து கேளு அப்படின்னு பிரச்சனை நான் சொன்னார். சாண்ட்ரா குழந்தைங்க மேலே சத்தியமாக நான் உன்னை பற்றி தப்பாக பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு